எழுதலாம். அந்த இடத்திலே 2 ரக்காத் தொழுவது. எந்த இடத்திலே தொழுகிறார்கள்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த இடத்திலே 2 ரக்காத். ஈசா அலைஹிஸ்ஸலாம் யார்? இறைவனுடைய திருத்தூதர், இறைவனுடைய நேசர், இறைவனுடைய அன்புக்கு பாத்திரமானவர். அவர்கள் பிறந்த இடம் புனிதம் என்பதை அந்த நிகழ்வு காட்டுகிறது. அப்ப நபிமார்களாக இருக்கக்கூடியவர்கள், இறை அன்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பிறந்த இடங்கள் எல்லாம் புனித இடம் என்பது இங்கே தெளிவாகிறது. இதுதான் சுன்னத்துல் ஜமாஅத்தினுடைய அகீதா, இதுதான் உண்மையான கொள்கையும் கூட. ஆக இன்ஷா அல்லாஹ் கொள்கை விஷயங்களை நாளை நாம் பேச இருக்கிறோம். அருமையான பெருமக்களே, இன்று நாம் சொல்ல வருவது இந்த 2 நிகழ்வுகள். இங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தார்கள், புனிதமான பல இடங்களிலே தொழவும் செஞ்சாங்க. இந்த இடங்கள்லாம் தொழுங்கன்னாங்க. அதற்கு பிறகு பைத்துல் மக்தஸ் வரும் பொழுது அங்கே எல்லா நபிமார்களும் குழுமி இருக்கிறார்கள். எல்லா நபிமார்களும் குழுமி இருக்கிறார்கள் என்று சொன்னால் பார்த்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் வந்துட்டாங்க. அப்போ அவங்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஸ்பெஷலாக அந்த ஆற்றலை கொடுத்துருக்கிறாங்கிறது விளங்குறோம். அப்போ அவர்களும் என்ன செய்கிறார்கள்? அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்க பார்க்கிறாங்க? கபூரிலே தொழுது கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன் என்கிறார்கள். அவர்கள் தொழுததை நான் பார்த்தேன் என்கிறார்கள். அப்ப நாதாக்களாக இருக்கக்கூடியவர்கள், நபிமார்களாக இருக்கக்கூடியவர்கள் கபருக்குள்ளேயும் இபாதத்தை செய்கிறாங்க. அவங்க கபருக்குள்ளேயும் வணங்குவாங்க. நமக்கு தான் ஒன்றும் கிடையாது. அல்லாஹ் நமக்கு லேசாக்கி வச்சிருக்கிறான், படுத்தா போதும்ல இருக்கு நமக்கு. ஆனா அவர்களுக்கு அப்படி அல்ல. அவர்கள் அங்கு போய் அந்த வணக்க வழிபாடுகளிலே இன்பம் கண்டவர்கள், அங்கேயும் அதை தொடருவார்கள். ஹைர், சங்கைக்குரிய பெருமக்களே, அங்கே எல்லா நபிமார்களும் குழுமி இருக்கிறாங்க. எல்லா நபிமார்களும் குழுமி இருக்கும் பொழுது அந்த நபிமார்கள் இப்போ ஒரு தொழுகையை நடத்துமாறு அல்லாஹ் கட்டளையிடுறான். தொழுகையை நடத்துமாறு அல்லாஹ் கட்டளையிடுறான். இங்க ஒரு கேள்வி எழுகிறது. தொழுகையே அதுக்கு பிறகுதான் கடமையாக போகுது. தொழுகையே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் சென்று அல்லாஹ்வை தரிசித்த பொழுதுதான் தொழுகையே கடமையாகிறது. இப்ப அங்க தொழுதாங்க இங்க தொழுதாங்கல்ல நம்ம சொல்கிறோம் என்று சொன்னால், தொழுகை கடமையாக்கப்படாத காலம் தொழுகை இருந்தது, கடமையாக்கப்படவில்லை. இன்னும் சொல்வதாக இருந்தால், நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்திய இஸ்லாமியத்தை பிரகடனம் செய்த அந்த காலகட்டத்திலேயே தொழுதாங்க. அவர்களோடு சையதத்துனா கதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் தொழுதார்கள். அவர்களோடு சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் தொழுதார்கள். இதெல்லாம் ஹதீஸ்களில் இருக்கிறது, வரலாற்று குறிப்புகளில் இருக்கிறது. ஆனால் இந்த ஐவேளை தொழுகை என்று ஒரு நேரம் முறைப்படுத்தப்பட்டு தொழப்படக்கூடிய இந்த தொழுகை தான் அங்கே கடமையாக்கப்பட்டது. சரி, அந்த தொழுகைகள்லாம் எப்படி இருந்தது என்றால், ஏற்கனவே முந்தைய நபிமார்களை தொழுதார்கள் அல்லவா, அந்த தொழுகையினுடைய அடிப்படையில் இருந்தது. இந்த தொழுகையினுடைய அமைப்பு மாற்றப்பட்டது. மேராஜின் போதுதான் என்ன செய்கிறது? மாற்றப்பட்டது. அந்த தொழுகை வேறு விதமாக இருந்திருக்கிறது. அந்த தொழுகை வேறு விதமாக இருந்தது. வேறு விதமாக எப்படி இருந்ததுங்கிறதெல்லாம் தனி செய்தி, நீண்ட நெடிய செய்திகள். அதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறேன். அனைத்தையும் விரித்து பேச முடியாது. குறிப்பிட்ட சில தகவல்களை மாத்திரம் நான் உங்களுக்கு வழங்குகிறேன். இப்படி தொழுமாறு அல்லாஹ் என்ன செய்கிறான்? அங்கே கட்டளையிடுகிறான். அங்கே தொழுவதற்காக எல்லா நபிமார்களும் குழுமி இருக்கிறாங்க. ஜமாத்து நடத்தணும். யார் ஜமாத்து நடத்துறது என்ற ஒரு கேள்வி எழுகிறது. எல்லா நபிமார்களும் இருக்கிறாங்க, பெரிய பெரிய வயசுல மூத்தவங்க இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அந்த வழியில் வந்தவங்க அபி இப்ராஹிம்ங்கிறாங்க. என்னுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. வயசுல ரொம்ப மூத்த ஆளு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது யார் தொலை வைப்பது என்று பலரும் பல கருத்துக்களை சொல்கிறார்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ அங்கே விஐபி, மிக முக்கிய விவிஐபி யார் என்று கேட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். அப்போ உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்கப்பட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய விருப்பம் எல்லாருக்கும் தந்தையாக இருக்கக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அவங்க எல்லாருக்கும் வாப்பா இல்லையா, எல்லாருக்கும் அத்தாவா இருக்காங்க. ஆகவே அவர்கள் தொழுவதுதான் என்னுடைய விருப்பம் என்று சொன்ன பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முற்படுத்தப்படுகிறது. அந்த சமயம் சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார்கள். நாயகமே, அல்லாஹ் ஒரு செய்தியை உங்களிடத்தில் சொல்லச் சொல்கிறான். என்ன ஜிப்ரீல்? நீங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லி எல்லாருக்கும் தந்தையாக இருக்கக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஜமாத் நடத்துவதற்கு, தொழுகை நடத்துவதற்கு நீங்கள் என்ன செய்றீங்க? விருப்பப்பட்டிருக்கிறீங்க. அந்த விருப்பம் அல்லாஹ்வுக்கும் ஓகே தானா? அல்லாஹ் அதை என்ன செய்கிறான்? அங்கீகரிக்கிறான். அதே சமயத்தில் அல்லாஹ்விற்கு என்று ஒரு விருப்பம் இருக்கிறது. அது என்ன விருப்பம்? அது நீங்கள் நடத்துவது என்பது, நீங்கள் இமாமத்தாக இருப்பது, நீங்கள் இமாமத்தை செய்வது, நீங்கள் இமாமாக நின்று தொழுகையை எல்லாருக்குமாக வழிநடத்துவதைத்தான் அல்லாஹ்வினுடைய விருப்பம். இருந்த போதிலும் உங்களினுடைய விருப்பத்தையும் அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் என்று சொன்ன மாத்திரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு என்று தனியான ஒரு விருப்பம் இல்லை என்றார்கள்.
அல்லாஹ் எதை விரும்புகிறானோ அதற்கு மாற்றமாக நான் எதையும் விரும்ப மாட்டேன், அவனின் விருப்பமே என் விருப்பம் என்று சொல்லி கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, அவர்கள் அந்த தொழுகையை அவர்கள் நடத்தி வைக்கிறார்கள். சங்கையான பெருமக்களே, அதற்கு பிறகு அவர்களுக்கு 3 பானங்கள் வழங்கப்படுகிறது. இதெல்லாம் பூமியில் நடக்கக்கூடிய நிகழ்வு. 3 பானங்கள், ஒன்று பால், இன்னொன்று தேன், இன்னொன்று மது. மதுன்னா போதை இல்லாதது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாலை எடுத்து குடிக்கிறாங்க. அப்படி பாலை எடுத்து குடித்த பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் அகல்தல் ஃபித்ரத, நீங்கள் பரிசுத்தத்தை தேர்ந்தெடுத்து கொண்டீர்கள். நீங்கள் இந்த மதுவை தேர்ந்தெடுத்திருப்பீர்களே ஆனால் உங்களினுடைய சமுதாயம் இந்த மதுவிலேயே மூழ்கி போயிருப்பார்கள். நீங்கள் பரிசுத்தத்தை தேர்ந்தெடுத்தீர்கள் என்று சொன்னார்கள். ஆக அந்த பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது, இறை தரிசனத்தை மேற்கொள்ளக்கூடிய அந்த வானுலக பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதைதான் பாலை அருந்தி போயிருக்கிறாங்க, பாலை குடிச்சிட்டு போயிருக்கிறாங்க. இதனால் தான் இன்றும் கூட நம்ம பிரயாணம் போகிறதா நம்ம வீட்டில் என்ன செய்கிறாங்க, பாலை தர்றாங்க. நல்லா பாருங்க, எல்லாமே ஹதீஸினுடைய அடிப்படையில் நபி வழிதான். நம் ஊரிலே நம் ஆபாக்கள் செய்திருக்கக்கூடிய அத்தனை செயல்பாடுகளும் அருள் நபி வழியாகத்தான் இருந்திருக்கிறது. இன்றும் கூட நாம் பயணம் போறதாக இருந்தால் முதல்ல என்ன தராங்க, பால் தராங்க, பாலை குடிச்சிட்டு போங்கிறாங்க. பல இடங்கள்ல அது விடுபட்டுக்கிட்டு இருக்குது. ஆனால் அது இருக்கு, இன்னைக்கு இருக்கு, இல்லாம போகல, இன்னைக்கு இருக்குது. இதை எதற்காக நாம் சொல்லுகிறோம், இனி எல்லா வீடுகளிலும் அது செயல்படுத்தப்படணுங்கிறது தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்தின் போது அவர்கள் என்ன செய்தார்கள், பாலை எடுத்துக்கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, அதற்கு பிறகு அவர்கள் என்ன செய்கிறார்கள், முதல் வானத்திற்கு போறாங்க. அங்க பாபுல் ஹஃப்லா என்ற ஒரு வாயில், அந்த வாசலுக்கு ஒரு பாதுகாவலர் இருக்கிறார். அந்த வாசலுக்கு ஒரு மலக்கு இருக்கிறாங்க, பாதுகாவலர் இருக்கிறார். அவர்களுடைய பெயர் இஸ்மாயில். அந்த மலக்கினுடைய பெயர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அந்த மலக்குமாருக்கு அந்த மலக்கு இந்த பூமிக்கு இறங்கியதும் இல்லை, அந்த முதல் வானத்தை விட்டு மேலே ஏறியதும் இல்லை. அவங்க மேலே போனதும் கிடையாது, கீழே வந்ததும் இல்லை, அங்கே தான் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு கீழே 70,000 தளபதிகள் இருக்கிறாங்க, 70,000 லீடர்ஸ் அவங்களுக்கு இருக்கிறாங்க. அந்த 70,000 லீடர்ஸ்லையும் ஒவ்வொரு லீடருக்கு கீழையும் 1,00,000 மலக்குமார்கள் இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய கணக்கு இது, 70,000 பேர். அந்த 70,000 பேர், 70,000 தளபதிகள், ஒவ்வொரு தளபதிக்கு கீழும் ஒரு லட்சம் மலக்குமார்கள் பணியாளர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சங்கையான இந்த மலக்கு பூமிக்கு வந்ததும் இல்லை, மேலே போனதும் இல்லை. வரலாற்றில் ஒரே வாழ்க்கையிலே இந்த பூ உலகம் படைக்கப்பட்டதில் ஒரே ஒரு முறை மாத்திரம் கீழே இறங்கியிருக்கிறார்கள். அது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்தின் போது மட்டும். அந்த வஃபாத்தின் போது மட்டுமே அவர்கள் என்ன செஞ்சாங்க, அந்த அத்தனை மலக்குமார்களோடு கீழே வந்துட்டாங்க. 70,000 தளபதிகள், ஒவ்வொரு தளபதிக்கு கீழேயும் இருக்கக்கூடிய 1,00,000 மலக்குமார்களோடு என்ன செய்திருக்கிறார்கள், கீழே வந்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். முதல் வானம், 2வது வானத்தில் இருந்த நபிமார்கள், 3வது வானத்தில் இருந்த நபிமார்கள் என்று அதெல்லாம் நம்ம ஏற்கனவே நிறைய கேள்விப்பட்டது. எனவே அந்த செய்திகளையும் நான் விடுக்கிறேன். சங்கையானவர்களே, இந்த முதல் வானத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது மலக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் வானத்துக்கு போயிட்டாங்க. அப்படி போன பொழுது அங்க இருக்கக்கூடிய மலக்குமார்கள் எல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வர்றாங்க. அவங்க என்ன செய்றாங்க, அதே மாதிரி அவர்கள் வானத்தை கடந்து செல்லும் பொழுதெல்லாம் அவங்க என்ன செய்றாங்க, சலாம் சொல்றாங்க. எல்லாரும் எழுந்து நின்று சலாம் சொல்கிறார்கள். ஒரே ஒரு மலக்கு மட்டும் அவர்கள் எழுந்து சலாம் சொல்லவில்லை. அப்படி சலாம் சொல்லாததின் காரணத்தினால் எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்கள் அந்த மலக்கை கியாமத் வரை ஒற்றை காலிலேயே நிற்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறான். இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் நின்றுட்டு இருக்கிறாங்க. என்னுடைய ஹபீப் வருகிறார் என்று இது சம்பந்தமான வேறு தகவல்களும் இருக்கிறது. வேறு தகவல்களை நாம் பார்க்க முடிகிறது. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுவார்கள். எப்படி என்றால், மதீனா ஷரீஃபிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ்லாம் முடிஞ்சு அதுக்கு பிந்திய காலத்தில் மதீனா ஷரீஃபுக்கு வர்றாங்க. அப்படி மதீனா ஷரீஃபுக்கு வந்த பொழுது மதீனா ஷரீஃபிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுது ஒரு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திடீரென்று வேகமாக வர்றாங்க. மிக விரைந்து அவர்கள் என்ன செய்றாங்க, வர்றாங்க. அப்படி வேகமாக வந்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் வேகமாயிடுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பண்பு என்னன்னு கேட்டா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வேகமாகிறார்கள் என்று சொன்னால் இவங்களும் வேகமாயிடுவாங்க. என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப மனசுல ரொம்ப சங்கடத்தோடு இருக்கிறாங்க. அவங்களுடைய முகத்தை பார்க்கும் பொழுது, நாயகமே ஒரு சங்கடமான ஒரு விஷயம். என்ன ஜிப்ரீல், நான் வரும் பொழுது
காஃப் என்ற மலை அடிவாரத்திலே ஒரு மலக்கை நான் பார்த்தேன். அந்த மலக்கினுடைய இறக்கை முறிக்கப்பட்டு கிடக்கிறது. அந்த மலக்கு லேசான மலக்கல்ல, அந்த மலக்கு பல்லாயிரக்கணக்கான, ஏன் பல லட்சக்கணக்கான மலக்குமார்களுக்கு தலைவராக இருந்தவர்கள். அற்புதமான ஒரு மலக், அவ்வளவு தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கக்கூடிய மலக். அவரை சுற்றி லட்சக்கணக்கான மலக்குமார்கள் தஸ்பீஹ் செய்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு மலக்கையினுடைய இறக்கையை பிடுங்கி உடைத்து அல்லாஹ் காஃப் மலை அடிவாரத்திலே இறக்கி வைத்திருக்கிறான். நான் போய் கேட்டேன், நான் அதிர்ந்து போய்விட்டேன். அப்போ தான் அவங்கள பார்க்குறேன், இந்த முறை தான் நான் பார்த்தேன். என்ன என்று கேட்கும் பொழுது அவங்க சொன்ன விஷயம், நாயகமே உங்கள் சம்பந்தப்பட்டது. என்னன்னு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. அவர்கள் நீங்கள் மேராஜுக்கு வந்த பொழுது அவங்க ரொம்ப தூரத்தில் இருந்தாங்க, பக்கத்துலையும் இல்லை, ரொம்ப தூரத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் கடந்து செல்லக்கூடிய பாதையிலிருந்து ரொம்ப வெகு தூரத்திலே இருந்தார்கள். மலக்குமார்களோடு தஸ்பீஹ் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு என்று அல்லாஹ் பிரம்மாண்டமான ஒரு குர்சி, நாற்காலியை கொடுத்திருக்கிறான். அதை அவர்கள் போட்டு அந்த குர்சியிலே அமர்ந்து கொண்டு தான் என்ன செய்வாங்க, அந்த தஸ்பீஹ்களிலும் திக்ர்களிலும் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். நீங்கள் கடந்து செல்வதை ரொம்ப தூரத்திலிருந்து தான் அவங்க பார்க்குறாங்க, வெகு தூரத்திலிருந்து பார்க்கிறார்கள். நீங்கள் போனதற்கு பிறகு அல்லாஹ் கேட்டான் அந்த மலக்கை பார்த்து, மலக்கே என் ஹபீப் வந்ததை நீங்கள் பார்த்தீர்களான்னு கேட்டு. ஆமாம் ரப்பே, ரொம்ப தூரத்தில் போனாங்க, ரொம்ப தூரத்தில் கடந்து போகிறார்கள். என் ஹபீப்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமாம் தெரியும். அப்படி தெரிந்ததற்கு பிறகு நீங்கள் ஏன் எழுந்திருக்கவில்லைன்னு அல்லாஹ் கேட்டான். என் ஹபீப் போகிறார்கள் என்று தெரிந்ததற்கு பிறகு ஏன் நீங்கள் எழுந்திருக்கவில்லை என்று கேட்டு அல்லாஹ் அவர்களுடைய ரெக்கையை உடைத்து காஃப் மலை அடிவாரத்திலே எரிந்திருக்கிறான். என்னது சல்லல்லாஹு அழுதுட்டான், என்னால் அந்த மலக்குக்கு இப்படி ஏற்பட்டிருக்கே என்று சொல்லி அவர்கள் என்ன செய்தார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழ அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தார்கள். அந்த மலக்கு சொன்னாங்க, உங்களிடத்தில் இந்த செய்தியை சொல்ல சொல்லி அல்லாஹ் நீங்கள் என்ன செய்யணும், பரிந்துரை செய்ய வேண்டுமாம் அல்லாஹ்விடத்தில். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரக்கமே உருவான அவர்கள் பிரார்த்தனை புரிய அல்லாஹ் கபூல் செய்ய, அந்த கபூல் செய்யும் போதும் ஒரு நிபந்தனை விட்டான். சரி, இனிமேல் நீங்கள் வானலோகத்திற்கு வந்ததற்கு பிறகு அந்த அந்தஸ்தை உங்களுக்கு திருப்பி தருகிறேன், உங்களுக்கு அந்த தரஜாவை திருப்பி வழங்குவேன். இனிமேல் கியாமத்து வரை நீங்கள் செய்ய வேண்டிய பணி என்ன தெரியுமா, என் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லிக் கொண்டிருப்பது தான் என்றான். அதற்கு பிறகு 2 ரெக்கைகள் ஒன்றாக இணைந்து அவர்கள் விண்ணிலே பறந்து சென்ற நிகழ்வுகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அங்கே குறிப்பிடுறாங்க. சங்கையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வும் இந்த மியராஜின் போது என்ன செய்திருக்கிறது, நடந்திருக்கிறது. ஆக எல்லா நபிமார்களும் ஒவ்வொரு வானத்தில் செல்லும் பொழுதும் நபிமார்களாம் வந்து சந்திக்க வர்றாங்க. அப்படி சந்திக்கும் பொழுது ஒரே ஒரு நபி மாத்திரம் வாகனத்தில் வந்தாங்க. ஒரு நபி மாத்திரம் அல்லாஹ் தஆலா அவர்களை வாகனத்தில் அனுப்பி வைத்தான். அந்த நபி சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம், வயது முதிர்ந்த ஒரு நபி. எல்லாரும் நடந்து வந்தாங்க, இவங்களை மட்டும் வாகனத்தில் வந்து ரசூலுக்கு பக்கத்தில் இறங்குறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் அவர்களை வாகனத்திலே அனுப்பி வைத்தான். வயது முதிர்ந்தவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரலாற்றிலே அவர்களுடைய தகவல் வயசினுடைய எண்ணிக்கை சொல்லப்படும் பொழுது 1150 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. 1150 வருடங்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, வாழ்ந்திருக்கிறாங்க. 50 வருடம் வாழ்ந்தா ராகத்தா வாழ்றதே பெரிய விஷயம். 150 வருஷம் வாழ்ந்தான்னு சொன்னால் அது ஒரு பெரிய ரெக்கார்ட் பிரேக். ஆனால் 1150 வருடங்கள் அவங்க என்ன செய்ய வாழ்ந்திருக்கிறாங்க, பல தலைமுறைகளை பார்த்தவர்கள். எனவே தான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களை வாகனத்தில் என்ன செய்கிறான், அனுப்பி வைத்தான் என்ற ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. அருமையான பெருமக்களே, ஸல்லல்லாஹு சொல்றாங்க, 2வது வானத்திலே சில மலக்குமார்களை பார்த்தேன். அந்த மலக்குமார்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால், குதிரை போன்றும் மாடுகள் போன்றும் இருக்கக்கூடிய ஒரு வகையான உருவம். ஆனால் அது குதிரைகள் அல்ல, ஆனால் மாடுகள் அல்ல. குதிரைகளை போன்றும் மாடுகளை போன்றும் இருக்கக்கூடிய உருவத்தின் மீது அந்த மலக்குமார்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய கைகளில் எல்லாம் கட்டாரி மாதிரி கோடாரி மாதிரி ஆயுதங்கள் இருந்தது. இவர்களை பற்றி சொல்லும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நாயகமே, உங்களுக்கு யுத்த களங்களிலே உதவி செய்வதற்காக அல்லாஹ் அனுப்புகிறானே, அல்லாஹ் அனுப்புவானே, அத்தகைய மலக்குமார்கள் தான் இவர்கள். இவர்கள் தான் உங்களுக்கு யுத்த களங்களிலே உதவி செய்ய வரக்கூடியவர்கள் என்று அவர்களை அறிமுகப்படுத்துகிறார்கள் சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். 4வது வானத்திற்கு செல்லும் பொழுது 4வது வானத்திலே சையதுனா இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் பிடிச்சிடாது இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, கேட்டாலே பயமாக தான் இருக்குது. மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்தில் அடி வாங்கின ஆள் தான், அது வேறு விஷயம். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே இருக்கிறாங்க.
ஆனால் அவர்களுடைய தோற்றத்தை நான் பார்த்து பிரமித்து விட்டேன் என்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனெனில் அவர்களுடைய 2 பாதங்களும் 7வது வானத்துக்கு கீழே இருக்கு, 7வது பூமிக்கு கீழே இருக்கிறது. அவர்களுடைய தலை அரிசிக்கு கீழே இருக்கு. அவ்வளவு பயங்கரமான தோற்றம். 2 கண்களுக்கும் இடையிலே உள்ள இந்த 2 கண்களுக்கும் இடையிலே உள்ள தூரத்தை பற்றி சொல்லும் பொழுது மஷ்ரிக் மக்ரிப், சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம், இதுக்கு எவ்வளவு தூரம் இருக்கு? அப்படி இந்த 2 கண்ணுக்கு இடையில நமக்கு பார்த்தா ஒரு 2 இன்ச்சு இருக்குமா, அங்க பார்த்தா மஷ்ரிக் மக்ரிப், சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம், இதற்கு இடையிலே எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அவ்வளவு தூரம் 2 கண்களுக்கும் இடையில். அப்ப எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குன்னு பாருங்க. அல்லாஹ்வினுடைய ஹல்குகள், வகை வகையான ஹல்குகள், படைப்புகள் வானிலே இருக்கிறது. அதுதான் மலக்கூத், வானிலே இருக்கக்கூடிய அற்புதமான காட்சிகள், அதைத்தான் மலக்கூத் என்பர். சங்கையான பெருமக்களே, அதை பார்க்கும். அவர்களுக்கு முன்பாக மலக்குமார்கள் எல்லாம் ஆட்டமும் ஓட்டமும், அங்க ஓடுறதும் பாட்டமா கிடைக்கிறது. ஏன்? ரூஹ வாங்கிறதுக்கு. ஒவ்வொரு காலமும் ரூஹ் ஒவ்வொரு நாளும் வாங்கிட்டு தான் இருக்கிறான்ல. எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் போயிட்டு தான் இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் இவர்கள் லீடர் கட்டளையிட்டு கொண்டிருக்க அவர்கள் எல்லாம் போயிட்டே இருக்கிறாங்க. அவர்களுடைய வலது பாகத்திலே ஒரு பலகை இருக்கிறது, இடது பாகத்திலே ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரத்தினுடைய இலைகள், அந்த இலைகளுக்கு கீழே பழங்கள். அந்த 2லேயுமே இந்த உலகில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய பெயரும் அதில் இருக்கிறது. எப்போ உதிருதுன்னு அதை பார்க்குறாங்க. அது கீழே இப்போ நம்ம அதை சில பேர் சொல்கிறாங்க அது உதிர்ந்ததிலிருந்து 40வது நாள் இவர் உதிர்ந்துருவார், இவர் பூமிக்கு போயிடுவார், பூமிக்குள்ளே போயிடுவார். நம்ம இலையெல்லாம் உளுந்துட்டா இருக்கான்னு நமக்கு தெரியல. அல்லாஹ் ஆலம், அல்லாஹ் தாயிம் காய், உலகமே அழியுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறான். அப்போ அந்த இலைகள் உதிர்கிறதா இல்லையா என்று அவங்க என்ன செய்றாங்க? பார்க்குறாங்க. அது உதிர்ந்ததற்கும் என்ன செய்றாங்க? இங்கே பார்க்குறாங்க. இடது பக்கத்தில் பலகை ஒன்று இருக்கிறது, அதிலே அந்த இது இருக்கு. இதெல்லாம் இன்னைக்கு பாருங்க கம்ப்யூட்டரில் அடிச்சா எல்லாம் வருதா இல்லையா? இதே மாதிரி தான். இதை மாதிரிங்கிறது இதை விட வேகமானது ரப்புல் ஆலமீன் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறான். கோடிக்கணக்கான பெயர்கள் அதிலே இருக்கும் இல்லையா? அதெல்லாம் பார்க்குறாங்க. அவங்க பார்வையிலேயே என்ன செய்கிறது? எந்தெந்த அந்த பெயர்கள் எல்லாம் முன் வந்து நிற்கிறது. அதற்கு பிறகு இவர்கள் கட்டளை, இன்னைக்கு இந்தந்த ஆள் இவங்களுக்கெல்லாம் பீஸை பிடிங்கிரு அப்படின்னு என்ன செஞ்சிடறாங்க? அனுப்பிடுறாங்க. அவங்க என்ன செய்றாங்க? கடந்து அந்த ஆட்கள் எல்லாம் வேலைகளை, அந்த மலக்குமார்களை ரூஹ பிடுங்கிறதுக்கு வர்றாங்க. இப்படி ஒரு ஆட்டமும் ஓட்டமுமாக இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நான் பார்த்தேன் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். 5வது வானத்தில் ஒரு மலக்கை பார்த்தேன். அந்த மலக்கு அப்படி ஒரு அழகான மலக்கை நான் பார்க்கலங்கிறாங்க. அவ்வளவு அழகான ஒரு மலக்காக இருந்தார்கள். என்ன அற்புதம்! சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வினுடைய அந்த படைப்பினங்களில் சில சமயங்களில் இந்த மழைக்காலங்களில் சில பறவைகள் பறந்து வர்றதை பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும். எங்கள் வீடு பார்த்தலாம் சில பகுதியில் என்ன பறவைனே தெரியாது, கலராக இருக்கும், புதுசாக அஜாயிபாக இருக்கும். அதை பிடிக்கணும் போல இருக்கும், பிடிக்கிறதுக்கும் பாவமாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான படைப்பினங்கள் இதுவே இப்படி இருக்கிறது என்றால், மலக்கூத்து வானிலே அல்லாஹு தஆலா வகை வகையான படைப்பினங்களை வைத்திருக்கிறான். அவைகளையெல்லாம் பார்த்து பரவசம் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தருவானாக. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டால அந்த பாக்கியெல்லாம் நமக்கு தருவாங்கிற நம்பிக்கை நமக்கு முழுமையாக இருக்கிறது. அதெல்லாம் பார்க்கறது ஒரு பெரிய ஆச்சரியம். சுற்றுலா பார்க்கறதுக்கு அதை பார்க்கறது, ஜூவை பார்க்க, அதை பார்க்க, இதை பார்க்கணும் போகிறா இல்லையா? போகும்போது ஒரு சந்தோஷம் இருக்கிறதா இல்லையா? எத்தனையோ புதுசாக மக்கள் பார்த்து அதிசயப்படுவதற்காக அரசாங்கங்கள் எத்தனையோ கட்டிடங்களை எழுப்புகிறது, அதை போய் பார்க்கிறான் இல்லையா? மனிதன் பார்த்து ஆச்சரியப்படவில்லையா? பைசா கோபுரத்தை பார்த்து ஆச்சரியப்படவில்லையா? தாஜ்மஹாலை பார்த்து ஆச்சரியப்படவில்லையா? அதெல்லாம் தாண்டிய ஒரு விஷயம் தானே மலக்கூத்திலே இருக்கக்கூடியது. ஆக அவைகளையெல்லாம் பார்ப்பதற்காகத்தான், நம்முடைய அத்தாட்சிகளை காட்டுவதற்காக. ஒவ்வொரு நபிமார்களுக்கும் இந்த மாதிரி அத்தாட்சிகளை காட்டியிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எல்லாத்தையும் காட்டி முடிச்சிட்டான். அவனுடைய படைப்பு அனைத்தையும் தெளிவுபடுத்தினான். சங்கையான அந்த செய்தி பின்னால் வருகிறது. ஆக அவர்களை அந்த அற்புதமான ஒரு அந்த மலக்கை நான் பார்த்தேன் 5வது வானத்திலே. அவர்களுடைய நெற்றியில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்டிருந்தது. உங்களுடைய நெற்றியில் லா இலாஹ இல்லல்லாஹ் எழுதப்பட்டிருக்குது. அவங்களை சுற்றி இருக்கக்கூடிய மலக்குகளும் வகை வகையான மலக்குமார்கள் தான், டிஃபரெண்டான மலக்குமார்களாக அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் அதோடு மாத்திரமல்ல, வகை வகையான தஸ்பீகளை அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. வகை வகையான தஸ்பீகளை அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த தஸ்பீகள் எல்லாம் கேட்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அது என்ன மொழி, என்ன வார்த்தை, என்ன அற்புதம், என்ன வகையான தஸ்பீகு என்று சொல்ல முடியாத, விவரிக்க முடியாத அளவுக்கு அற்புதமான தஸ்பீகுகளாக அவைகள் இருந்தது என்று சொல்லிட்டு சூஃபியாக்கள் சொல்கிறாங்க, அவைகளெல்லாம் அற்புதமான தஸ்பீகுகள் தான். அது இப்படித்தான் சொல்லிட முடியாது. அவ்வளோ வகையான தஸ்பீகுகளை அல்லாஹ் தஆலா அவர்களுடைய நாவிலிருந்து என்ன செஞ்சிருக்கிறான்? வர வச்சிருக்கிறான். ஆனால் அல்லாஹ்வுக்கு எல்லாவற்றிலும் விட பிரியமான தஸ்பீகு மனிதர்களினுடைய நாவிலிருந்து வருவது. நம்ம சொல்கிற தஸ்பீக் தான் அல்லாஹ்வுக்கு பிரியமா.
இவ்வளவு மலக்குமார்களை வகை வகையா தஸ்பீஹ் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, வகை வகையான மொழிகளில தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறார்கள். கேள்விப்படாத, அறியப்படாத, அல்லாஹ் அறிவித்து கொடுக்காத மொழிகள் மனிதர்களுக்கு. அப்படியெல்லாம் தஸ்பீஹ் செய்யப்படும் பொழுது அவைகளையெல்லாம் தாண்டிய ஒரு விருப்பை அல்லாஹ் தஆலா மனிதர்களினுடைய தஸ்பீஹிலே லயிக்கிறான் என்று பெருமக்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அதற்கு பிறகு சுவனவாதிகளை பற்றி ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. சுவனவாதிகளில் சுவனத்திலே நுழையக்கூடியவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈராக எல்லா நபிமார்களினுடைய உம்மத்துக்களையும் சஃப்புகளாக ஆக்கப்படும். அப்படி சஃப்புகளாக ஆக்கப்படுவதனுடைய எண்ணிக்கை என்ன என்றால் 120 சஃப்புகள், 120 சஃப்புகளாக ஆக்கப்பட்டு அதிலே எல்லா நபிமார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர மற்ற நபிமார்களுடைய உம்மத்துக்களினுடைய சஃப்புகள் 40, நம்ம மட்டும் 80 சஃப்புகள் இருப்போம் என்ற செய்தியும் அந்த இத்ரியாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அருமையான பெருமக்களே, அதற்கு பிறகு 6வது வானத்திலே மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்க்குறாங்க. மலக்குமார்களிலே அறியப்பட்ட மலக்குமார்கள், நம்ம மீகாயில், இஸ்ராயில், ஜிப்ராயில், முன்கர், நக்கீர், ரகீபத், இது தெளிவுபட்டிருக்கும் இல்லையா? இப்படி அறியப்பட்ட மலக்குமார்களில் ஹஸ்காயில் பல சில இதுகளாக நம்ம மனிதர்களுக்கு அறிவித்து கொடுக்கப்பட்ட இந்த மலக்குமார்களிலே மிக அழகானவர்கள் யாருன்னு சொன்னால் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் தான். அந்த பள்ளி தான் நம்ம பேர் தான் வச்சிருக்கு, ரொம்ப அழகாக இருப்பாங்க, அதனால தான் பள்ளியும் அழகாக இருக்கு. அப்படி என்ன செஞ்சிருக்கிறார், மீகாயில் என்ற பெயர் இருக்குது. அவர்களுடைய உடல் முழுவதும் குங்குமப்பூவால் என்ன செய்யப்பட்டிருக்குமா, போர்த்தப்பட்டிருக்குமா, குங்குமப்பூவால் செய்து. மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நான் பார்த்தேன், 6வது வானத்திலே பார்த்தேன். அவர்களுடைய உடல் முழுவதும் குங்குமத்திலான இறகுகள், இந்த அவங்களுடைய இறகுகள் இருக்கும் இல்லையா, ரெக்கை இருக்கு, இந்த ரெக்கைகளுக்கு இறகுகள் இருக்கும். அந்த இறகுகள் எல்லாம் குங்குமத்தாலான இறகுகளாக அவைகள் அமைந்திருந்ததை நான் பார்த்தேன் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, ஒவ்வொரு இறகிலையும் கண்கள் இருந்தது, 1000 கண்கள் இருக்குதான். இந்த இறகுன்னு சொன்னால் ரெக்கை அல்ல, இந்த ரெக்கையில் தனித்தனியாக அந்த ரெக்கை சின்ன அந்த இறகு இருக்கும் இல்லையா, இந்த மயில் இறகுன்னு சொல்கிறோம், மயில் தோகை பெருசாக இருக்குது, அதுலேருந்து ஒரு சின்னதாக பிடிங்கிட்டு மயில் இறகு. அதை மாதிரி இந்த கோழி இருக்குது, கோழிக்கு 2 ரெக்கை இருக்குது, அந்த ரெக்கையில் எத்தனை இறகுகளை பிடுங்கலாம், அந்த மாதிரி இறகுகள். அப்படி ஒவ்வொரு இறகுகளிலேயும் 1000 கண்கள் இருந்தது, 1000 கண்கள் இருந்தது. அந்த 1000 கண்களும் இந்த உம்மத்துகள் செய்யக்கூடிய பாவத்தை நினைத்து அழுகிறதாம். 70 சொட்டுக்கள், ஒவ்வொரு கண்களிலிருந்தும் 70 சொட்டுக்கள் விழுகிறது. எத்தனை ஆயிரக்கணக்கான கண்கள் இருக்குது, ஒவ்வொரு இறகிலேயும் 1000, ஆயிரக்கணக்கான இறகுகள் அல்லவா இருக்கிறது. இந்த உம்மத்தை நினைத்து, இந்த உம்மத்திலே பாவம் செய்யக்கூடியவர்களை நினைத்து அதிலிருந்து ஒவ்வொரு துளியும் என்ன செய்கிறது, விழுகிறது. இந்த பாவத்தை அது அழிக்கும் கருவியாகவும் அது மாறுகிறது. அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்தின் மீது அவ்வளோ கிருபை கொண்டவனாக இருக்கிறான். ரப்புல் ஆலமீன், அர்ஹமுர் ராஹிமீன். எவ்வளோ ஷுக்ர் செய்யணும் இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துங்கிறதுனால. இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மகத்துவம், மாண்பு எத்தகையது என்பதை நாம் பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, அதற்கு பிறகு 7வது வானத்திற்கு நான் போனேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், அங்கே இருக்கக்கூடிய வானத்தினுடைய கஅபா என்று சொல்லக்கூடிய பைத்துல் மாமூரிலே அவங்க சாஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. காபத்துல்லாவை பார்க்கறது சுன்னத்து தானே, அது ஒரு சவாப். காபத்துல்லாவை பார்த்துக்கிட்டு இருந்தாலே சவாப், உம்மாவை பார்க்கறது சவாபு, குரானை பார்க்கறது, இன்னும் சில விஷயங்களை, குரானை பார்க்கறது சவாபு, காபத்துல்லாவை பார்க்கறது சவாபு, தாயை பார்க்கறது சவாபு என்றெல்லாம் இருக்கிறது. இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி திரும்பி காபத்துல்லாவில் பார்த்துட்டு இருக்கணும், பைத்துல் மாமூரை, அதை பார்க்காமல் அவர்கள் அந்த அதனுடைய சுவரிலே சாய்ந்து கொண்டு யாரையோ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஹதீதுகளில் வருது. யாரையோ எதிர்பார்க்கணும், யாரை எதிர்பார்க்கறது, அங்கே யார் வர்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வர்றாங்க. அப்போ அந்த விளக்கம் சொல்கிறார்கள் அறிஞர்கள், காபத்துல்லாவை நீங்கள் பார்ப்பதை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பது சிறந்தது. காபத்துல்லாவை நீங்க பார்க்குறீங்களா, அதை பார்க்கறதை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறது இல்லை, அவங்க வர்றாங்கன்னு எதிர்பார்க்கிறதே சிறந்ததுங்கிறாங்க. பார்ப்பது மட்டுமல்ல, அவர்கள்